எல்லாருக்குள்ளேயும் இருக்கா, நம்மளுக்குள்ள இருக்கா, எல்லாருக்குள்ளேயும் இருக்கா.
இடத்துல பூர்த்தி வியாபிச்சிருக்கான். அவன் இல்லாத இடமே இல்லை. இருக்குங்களா? துணிவும் இருப்பான் இருக்கா சொல்லிருக்காங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு படாம இருக்கான் பரமாத்மா. நம்ம கண்ணுக்கு அந்த இறைவன் படாம இருக்கான். அந்த நம்மளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்ம பார்க்க முடியும்னு சொல்லிட்டு யார் ஞானிகள் சொன்னாங்க, பார்த்தவங்க சொன்னாங்க, எழுத்தும் திருத்தமா சொன்னாங்க. எப்போ இதையே இந்த கீதையை சிறப்பா படிச்சு நடந்துட்டோம்னா அந்த இறைவனை கண்டிப்பா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அனுபவபூர்வமா சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ நடந்துட்டோம்னா நம்ம முக்திக்கும் போக முடியும் சொல்லிட்டாங்க. அந்த முக்தியில இறைவனை இப்போ இறைவனை பார்க்க முடியும். ஆனா அந்த முக்தியில இறைவன் சதா சர்வகாலமும் கூட இறைவன் கூடவே நம்ம இருக்க முடியும். இது யாரு பார்த்தவங்க அனுபவபூர்வமா சொல்றாங்க. சரிங்களா? அதனால டவுட்டப்படுத்தே இல்லை. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வேலை இல்லாத இப்போ கீதையை சிறப்பா தெரிஞ்சுட்டு அதன்படி விளக்கிறதாங்க. சரிங்களா? கீதையில மொத்தம் எத்தனை அத்தியாயம் சொன்னேன்? 18 அத்தியாயம். கீதையில மொத்தம் 18 அத்தியாயம் இருக்கு. சரிங்களா? கீதையை கற்றுண்டோம்னா இறைவனை பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இறைவனை பார்க்கலாம். நம்ம எப்படி இந்த இன்பத்தை துன்பத்தையும் சரிசம் பாவிச்சு கடக்க முடியும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமா ஒரு புண்ணியம் சொல்லிட்டாங்க. நம்ம அல்லல் பண்றோம் இல்லையா? இந்த உலகத்துல நம்ம நினைச்சது நடக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறோம். நோய், எவ்வளவோ பசி, பட்டினி, பிணி, ஏகப்பட்ட விஷயத்தை அல்லல் படுறோம். நம்ம கஷ்டம் வரும்போது மட்டும் நம்ம இறைக்கிட போறோம் இல்லைங்களா? இல்லையா? கஷ்டம் வரும்போது மட்டும் இறைக்கிட்ட தேடி போறோம். ஆனா எந்த இறைவன் நம்மளை கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறானோ அவன் சொன்ன விஷயம் தான் இந்த கீதை. அவன் சொன்ன விஷயத்தை நம்ம கேட்காம நம்ம அந்த நோயிலிருந்து விடுபட முடியாது, அந்த கஷ்டம் விடுபட முடியாது. அந்த இறைவனை சொன்ன விஷயம் இது கேடு, இதன்படி நட, இப்படி நட அப்படி சொல்றது நடந்துட்டோம்னா நம்ம கண்டிப்பா விடுபடுவோம். கரெக்டா இல்லையா? சோ பரமாத்மா சொல்லிருக்காங்க, இந்த இவ்வளவு பாவங்கள் இருக்கு, நிறைய பாவம் புண்ணியம் சொல்லி சொல்லணும் இல்லையா? நம்ம பண்ற கஷ்டத்துக்கு தான் நம்ம பண்ண பாவம் காரணம், நம்ம பண்ற அனுபவிக்க சுகத்துக்குலாம் இந்த புண்ணியம் காரணம் சொல்றோம் இல்லையா? இந்த கீதையை கத்துட்டோம்னா, கீதையே கேட்கறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆவல் வந்தா போதும். கீதையே கேட்கறேன்னு சொல்லிட்டு கீதை கேட்கறதுல உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா நம்ம மனசுக்கு இருக்கும் எங்க இருக்க போதும் எல்லாருக்கும் சொல்ல வரல. சில பேருக்கு உடம்பு மட்டும் இருக்கு, ஆனா மனசு எங்கேயோ இருக்கும். அதை விட்டுட்டோ, இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு மனசு எங்கேயோ அதை பண்ணிட்டு பிசிக்கலா இருக்கும், மென்டலா வேற எங்கேயோ இருக்கும். ஓகேங்களா? ஆனாலும் கூட இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ஒரு புண்ணியம், இந்த இடத்துல கீதை கேட்கலான்னு சொல்லிட்டு பக்தியோட இறைவுணர்வோட உட்கார்ந்ததுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்றோம் இல்லையா? ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற வார்த்தைக்கு ஒரு புண்ணியம். சரி, இன்னைக்கால என்ன வந்துச்சு? மண்டே இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ் இருக்கு, போகலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா? அந்த எண்ணத்துக்கு ஒரு புண்ணியம் இருக்கு. சரி, எண்ணத்துக்கு ஒரு புண்ணியம் இருக்கு, உட்கார்ந்ததுக்கு ஒரு புண்ணியம் இருக்கு, கேட்டதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கு. அதுக்கே அத்தனை புண்ணியம் இருக்கும். அதை கேட்டு அதற்கு நடந்த எவ்வளவு புண்ணியம் இருக்கு? என்ன சொல்றேன்? எத்தனை புண்ணியம் கேட்கறது, எத்தனை புண்ணியம் சொல்றாங்கன்னா ஞாபகம் இருக்கா? எல்லாம் நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய கங்கை முதலான எல்லா புண்ணிய நதிகளையும் கூட ஸ்நானம் பண்ணணும். ஆனா பக்தியோடு மொழிகளுக்கு தவளை அந்த பேருக்கு அந்த கவி முக்திகளுக்கு தான் இல்லை. பக்தியோடு இறைவுணர்வோட என்ன பண்ண அந்த கங்காதி நதிகள்ல ஸ்நானம் பண்ணா எல்லா நதிகளையும் சொல்றோம். எத்தனை புண்ணியம் கிடைக்குமோ அத்தனை புண்ணியமும் கீதையை கேட்ட மாத்திரத்திலேயே, ஒரே ஒரு ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்திலே சொல்லிட்டு ஞானிகள் சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி நிறைய திருத்தலங்கள் இருக்கு. சரியா? காசி முதல் நிறைய திருத்தலங்கள் இருக்கு. அதெல்லாம் போய் பிரவேசம் பண்ணா நம்ம பாதம் அந்த இடத்துல பதிஞ்சா ஸ்பர்ஷம் பண்ணா எத்தனை புண்ணியம் வரும்? அத்தனை புண்ணியமும் கீதையை கேட்ட மாத்திரத்தில் சொல்லுங்க. உற்சாகப்படுத்துறாங்க. இதற்காக வேண்டும் கேட்கணும், இதுக்காக வேண்டி கேட்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், பிரயோஜனமே கிடையாது. டாக்டர் வீட்டுக்கு போகிறோம். எதுக்காக போகிறோம்? நோய் இருக்கு, அந்த நோயை தீர்த்துக்காக வேண்டி போகிறோம். சரியா? டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு சும்மா டாக்டர் வீட்டையே ஒரு 100 சுத்தவங்களை கொண்டு செய்யணுமா? டாக்டர் வீட்டையே டாக்டர் பார்த்தா ஒன்றும் செய்யணுமா? டாக்டர் பார்த்தாலும் ஒன்றும் செய்யாத போகிறது. டாக்டர் வீட்டையே சுத்தி வந்தாலும் ஒன்றும் செய்யாத போகிறது. என்ன பண்ணணும்? போகணும், உட்காரணும், நம்ம நோயை டிஸ்கஸ் பண்ணணும். அவர்
கேட்கணும், அப்புறம் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் படி நடக்கணும். நடந்திருந்தோம்னா நம்ம வியாதி இருந்தாலும் குணமாகும், பரிகாரம். சரியா? எத்தனை தான் நீங்க மருத்துவமனையை சுற்றி வந்தா கூட உங்களுக்கு நோய் குணமாக போகிறது. அது மாதிரி நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இறைவனை பற்றி ஏதோ அங்க அவங்க கோயில் போன இந்த கோயில் நிறைய சொல்லணும். பிரயோஜனமா இல்லை, பிரயோஜனம் ஓகே, போனதுக்கு அது ஒரு புண்ணியம் வச்சுக்கோங்களா. ஆனாலும் கூட நம்ம நோய் பூர்த்தியா குணமாகணும்னா கஷ்டமே படக்கூடாதுன்னா, அப்படின்னா கஷ்டம் வந்தாலும் கூட தகைக்கிற மனப்பக்குவம் வரணும்னா என்ன பண்ணணும்? அந்த டாக்டர் சொன்ன பிரிஸ்கிரிப்ஷனை ஏற்று எப்படி நடக்கணுமோ அது மாதிரி கீதை சொல்படி நம்ம நடக்க முயற்சி பண்ணணும். கீதை சொல்படி முயற்சி பண்ணா நம்ம வியாதியில இருந்து இந்த வியாதி உண்மையே கிடையாது. வயிற்று வலி, தலைவலி உண்மையே கிடையாது. நமக்கு முக்கியமான சம்சார வியாதி இருக்கு. இந்த எத்தனை வாட்டி திரும்பி 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 உலகத்து வரணும், நம்ம என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோம். கேட்டுக்கலாம், இதை வரவே கூடாது. நம்ம முக்திக்கு போனோம்னா ஒரே வழி பரமாத்மா சொன்னபடி கேட்கறது தான். அவன் கீதையில சொன்னபடி கேட்டு நடந்தாலும் நம்ம இந்த சம்சாரங்கிற வியாதியில இருந்து தப்பிக்க முடியும். வரணும், இதை அச்சீவ் பண்ண சொன்னேன். என்ன சொன்னேன்? எவ்ரி ஒரு எல்கேஜி முடிக்கிறான், லீவ் வருது, திரும்பி யூகேஜி போறான், அடுத்த வாட்டி வரும்போது யூகேஜி போறான், அப்புறம் பாஸ் பண்றான், அப்புறம் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரான். அது மாதிரி நம்ம இறக்குறோம் பிறக்கிறோம், இறக்குறோம் பிறக்கிறோம். இப்படி இந்த இடத்துல பூமிக்கு சாதனை பூமி இருக்கு. இந்த இடத்துல வந்துதான் என்ன பண்றோம்? சாதனை பண்ணும். சாதனையை பண்ணும். சாதனை தான் சாதனை. கேட்டு நடக்கதான் சாதனை. கஷ்டத்தை வரும்போதும் மனக்கலங்காம சாதனை, பெரிய சாதனை. அந்த மனப்பக்குவம் ஈஸியே கிடையாது இல்லையா? கீதையை கேட்கணும்னா அது கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக வேண்டி நம்ம கீதையை கேட்கணும் படிச்சோம். சரிங்களா? கீதையை கேட்டா அத்தனை கொஞ்சம் மகத்துவமான மொழி இருக்கு. சரிங்களா? அது சேலஞ்சா பண்றேன். கீதையை கேட்டு பாருங்க, நம்மளுக்கே தெரியும், கண்டிப்பா தெரியும். நான் எனக்கு இந்த இன்னல்களா இருந்து அதெல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கேன். மைண்ட் நல்லா ரிலீஃபா இருக்கு, எனக்கு மைண்ட் நல்ல ஒரு மனசு அமைதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. கீதை ஸ்ரத்தையை கேட்டுவாங்க, பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும். ஓகே, ஒரு 2-3 கிளாஸ் அப்படி இருக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உட்காருங்க, பிடிக்குதோ இல்லையோ காதல வாங்க, 2-3 வார்த்தை போகணும், காதல போகணும். அதுக்கே ஒரு புண்ணியம் இருக்கவே இருக்க சொன்னாங்க. கேட்கணும் என்ன உதிச்ச மாத்திரத்து ஒரு புண்ணியம் இருக்கு. புண்ணியம் ஒரு சுலபம் கிடையாது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கேட்கலாம் இல்லையா? முதல் அத்தியாயம் பாத்தீங்கன்னா அர்ஜுன விஷாத யோகான்னு பேரு. மொத்தம் 18 அத்தியாயம். அதுல முதல் அத்தியாயத்துக்கு பேரு அர்ஜுன விஷாத யோகா. அர்ஜுனங்கிறது தெரியும், அர்ஜுனன். விஷாதன் குழப்பம் சொல்லிட்டு பேரு. விஷாதன்னா குழப்பம் சொல்லு. அர்ஜுனனுக்கு நேர்ந்த குழப்பம் திகாசமாயிடுச்சு. அவனுக்கு நேர்ந்த குழப்பம், அதுக்கு பரமாத்மா கொடுத்த பதில்தான் கீதை. அர்ஜுனுக்கு போர் இருக்கா, யுத்தம் தொடங்கணும். அந்த தொடங்குற சமயத்துல இந்த யுத்தம் பண்றது சரியா தப்பான்னு சொல்லிட்டு டவுட் வருது. இந்த டவுட், இந்த குழப்பத்தை பரமாத்மா கிருஷ்ண பண்றா தீர்த்து இருக்கிறார். இந்த உரையாடல் தான் கீதை. கேட்டீங்களா? சோ அர்ஜுனுக்கு குழப்பம் வரலன்னா நம்ம எல்லாம் கிடைச்ச கீதை கிடைச்சிருக்காரு. அர்ஜுனுக்கு சப்போஸ் குழப்பம் வரலன்னா அவன் பாட்டி யுத்தம் பண்ணி போட்டு போனா சண்டை போட்டுதானா கொஸ்டின் கேட்டுக்க போறது, கிருஷ்ணா அதுக்கு ஆன்சர் சொல்லிருக்க போறது. இவ்வளவு கீதை கிடைச்சிருக்காரு. அர்ஜுனுக்கு குழப்பம் நேரிட்டதான் அது கேள்வியா உதிச்சது. கிருஷ்ணனுக்கு பதிலா சொன்னான், அப்போ கீதை கிடைச்சது. அதனால இதுக்கு அர்ஜுன விஷாத யோகா. விஷாதனது குழப்பம் சொல்லுது. அர்ஜுனன் குழப்பத்தை சொல்லக்கூடிய அத்தியாயம். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். இந்த கீதையில சரி சொல்ல புண்ணியம் பாவம் அதெல்லாம் சொல்லிட்டு இதை வேதவியாசர் மகாபாரதம் மட்டும் ஏற்கல. அவர் 18 புராணங்கள் ஏற்றிருக்கிறார். சொன்ன ஞாபகம் இல்லை, 18 புராணங்கள் ஏற்றிருக்கிறார். அதுல ஒண்ணுதான் 10 புராணம் சொல்றேன். அந்த 10 புராணத்துல இந்த கீதையுடைய ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு மகிமை சொல்றாங்க. இந்த கீதையுடைய இந்த அத்தியாயத்தை கேட்டா இந்த பலன் கிடைக்கும், இந்த பலன் இந்த பக்தனுக்கு ஆட்சின்னு சொல்லிட்டு கதையை மட்டும் உணர்த்துறாங்க. இந்த கதையை கேட்டு இருந்தாலும் கண்டிப்பா உற்சாகம் இருக்கும். இப்ப கேட்கலான்னு வந்துருக்கும், இந்த கேட்கறது மூடியில தூக்கம் வந்து சில பேர் தான். அப்ப என்ன ஆகும்? இந்த கதையை கேட்ட மாத்திரத்திலே ரைட் நம்ம கேட்கலாம், முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு இது வரும். இந்த கதை கேட்கலாம் முதல்ல. சரி, அந்த பகவத்கீதையை குறிச்சு அதோட மகிமையை சொல்லக்கூடிய புராண கதை. சரிங்களா? எங்க சொல்லப்பட்டிருக்கு? 10 புராணம்.
யார் ஏற்றுனது? அதையும் ஏற்றுனது வேதவியாசர். வேதவியாசர் ஏற்றின 18 புராணங்கள் ஒரு பத்ம புராணம். அந்த பத்ம புராணத்துல கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு கதைங்கிற விதத்துல சொல்லியிருக்காங்க. அந்த முதல் கதையை நம்ம பார்க்க போறோம். அந்த கதையை முதல்ல கேட்ட பிறகு நம்ம அத்தியாயத்தை பற்றி பார்ப்போம். சரிங்களா? சுஷர்மான் சொல்லிட்டு ஒரு அந்த பிராமணர் இருந்தான். சுஷர்மான் அவன் சுஷர்மான் அவன் பேருக்கு தான் பிராமணன். ஆனா ஒரு பிராமணன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கவே இல்லை. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சான், எதை செய்யணுமோ அது செய்யவே இல்லை. சரிங்களா? இது லிஸ்ட் போடுறாங்க. மது என்ன மாமிசம் புசிச்சான், கெட்ட நடத்த, கெட்ட சகவாசம் எல்லாம் எதுதான் செய்யக்கூடாதோ பரிபூர்ண பூர்த்தியா இருக்கும். கண்டிப்பா அப்புறம் என்ன பண்ணணும்? அவன் ஒரு பிராமணன் என்ன பண்ணணும்? பூஜிக்கணும், இறைவனை பூஜிக்கணும், பக்தி மார்க்கத்தை பரப்பணும், சாத்திரத்தை கேட்கணும், கேட்கிறவங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் பிராமண அடையாளம். இதெல்லாம் அந்த அடையாளமே இல்லை. நம்ம பண்ணது பூர்த்தி பாவம், 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 ஜென்ம பூர்த்தி பாவத்திலேயே விழுந்தான். சரிங்களா? ஒரு நாள் என்னாச்சுன்னா அவன் பாம்பு கடிப்பட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் இந்த பிராமணன் பண்ண பாம்பு கடிப்பட்டு இருந்தான். நேரம் என்ன இருக்க இத்தனை பாவம் பண்ணவன் சாஸ்திர பிரகாரம் நரகத்துல போட்டாங்க. நரகத்துல பாவம் பண்ண நரகம், புண்ணியம் பண்ண சொர்க்கம் சொல்றாங்க இல்லையா? பாவம் இத்தனை பாவம் பண்ணாலே பல ஆண்டு காலங்கள் நரகத்துல ரொம்ப அவதிக்கு உள்ளாங்க. சரியா? நரக அனுபவிச்ச பிறகு அப்புறம் பல பல ஆண்டுகளுக்கு கலந்து திரும்பி ஒரு ஜென்மம் ஆச்சு. அந்த உலகத்துக்கு ஒரு ஜென்மம் ஆச்சு. அது ஒரு இறுதி ஜென்மம். மனுஷனா பிறக்கிறதே பெருசு, மாநிலராய் பிறத்தல் அரிது சொல்றாங்க இல்லையா? அது கிடைச்சது. அதை சரியா என்ன பண்ணல, யூட்டிலைஸ் பண்ணிக்கல. எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்கல, இதை பண்ணவோ அதை பண்ணல, தவறா நடந்தான். அது நிமித்தமா அவனுக்கு நரக பிராப்தியாச்சு, நரகம் ஏற்பட்டது. ஐட்ட பிறகு என்னாச்சு? இருதயம் ஏற்பட்டு, இருதயம் ஏற்பட்டு என்ன பண்றது? ஒரு விவசாயி கிட்ட அவன் இருந்தா அந்த இருந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாம் போயிட்டு இருக்கான், வண்டி இழுக்கிறதுலாம் போயிட்டு இருக்கான். இப்படி 15 வருஷம் போகிறது இந்த இருது ஜென்மம். சரிங்களா? என்ன நினைச்சுன்னா அந்த எருது என்ன பண்ணா ரொம்ப சோர்வடைஞ்சிட்டு நிக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. ஆனா அதுக்கு மரணம் நேரம் நிக்க முடியல, சோர்வு, பயங்கரமான சோர்வு, கீழே விழுந்துச்சு. விழுந்துட்டாங்கன்னா வாயில நுரத்தெடுதான். அந்த இடத்துக்கு அது உடம்புக்கு எடுத்து நிக்க முடிஞ்சிச்சு. அது உடம்புக்கு உயிரும் பிரியல, இருக்கவும் முடியல. அது மாதிரி அவஸ்தை, மரண அவஸ்தை சொல்லுவாங்க இல்லையா? அவஸ்தைப்பட்டு அந்த அவஸ்தைப்படுறத பார்த்துட்டு போரான் தர்மம்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சரி நானே இந்த பிறவியில ஏதாச்சும் ஒரு புண்ணியம் பண்ணிருந்தேன்னா அந்த புண்ணியத்தை இந்த எருது கொடுக்குறேன். அந்த புண்ணிய நிமித்தமா இந்த எருது மரணம் ஏற்பட்டு பாக்களுக்கு இருக்கிறத விட கஷ்டப்பட்டு பார்த்தா இருக்கிற புனலே மீறி சொல்றோம் இல்லையா? உறவினர்களை பார்த்துக்கிறோம், அவஸ்தப்படுவாங்க, அவசப்படும், ஐயோ புனலே மீறி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அந்த எருது கூட புனலே மீறி சொல்லிட்டு உயிர் பிரிஞ்சாலே மேல் சொல்ல பண்றாங்கன்னா இரக்கத்தோட என்ன பண்ணாங்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு புண்ணியம் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன், அந்த புண்ணிய நிமித்தமா இந்த எருதுக்கு மரணம் ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாலும் கூட அந்த எருதுக்கு என்ன ஆகல, மரணம் ஏற்படவே தவிச்சுட்டே இருக்கு, ரொம்ப தவிச்சிட்டு இருக்கு, ரொம்ப தவிச்சிட்டு இருக்கு. அப்ப என்னாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு தேவதாசி பெண் வந்தாங்க. ஒரு தேவதாசி பெண் வந்துட்டு இருந்தா. அவளும் இதை பார்த்தா, இந்த எருது கிருஷ்ணனை பார்த்தா, பார்த்து என்ன பண்ணா அவளும் அதே சொன்னான், சுவாமி எனக்கு ஏதாச்சும் புண்ணியம் கொடுத்திருந்தா இறைவன் சொல்லலாம், அந்த புண்ணியத்தை எடுத்து போகட்டும், எருது சாகட்டும் சொல்றான். அவன் சொன்ன அடுத்த க்ஷணம், அடுத்த நிமிடமே அந்த எருது இறக்க நேரிடுது, போயிடுச்சு. அந்த எருது ஜென்மம் முடிஞ்சது. திரும்பி நான் பல வருடங்கள் திரும்பி நரகத்துல விழுந்து திரும்பியும் எத்தனையோ வருஷம் கழிச்சுட்டு இன்னொரு பிறகு ஏற்படுது. அந்த பிறகு பிராமண பிறகு, பிராமண ஜென்மம். அப்போ என்னாச்சுன்னா இறைவன் அனுகிரகத்தால அருளால அந்த பிராமணனுக்கு ஒரு பிறவி ஞாபகம் தான் இருந்தான், எல்லா நினைவுகளா இருந்தான். தன் பண்ண கொடுமைகள் இருந்தாது, அப்புறம் எருதா பிறந்தது, எருதப்பட்டு எப்படி அவஸ்தப்பட்டோ எல்லாம் ஞாபகம் தான். அப்போ யார் அந்த தேவதாசி என்ன புண்ணியம் பண்ணிருப்பா, எந்த புண்ணிய நிமித்தம் எனக்கு எருதியம் போயிட்டு எனக்கு திரும்பி பிராமணன் படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெண்ணை தேடினான், எங்க இருக்கான்னு தேடினான். அவன் கிடைச்சான். நேரா அவன்கிட்ட போயிட்டு நம்ம என்ன புண்ணியம், என்ன புண்ணியத்தை எனக்கு தானம் கொடுத்தேன் இருக்கும்போது நான் ஒன்றும் கொடுக்கல, நான் ஒரு கிளியை வளர்த்தேன்.
புண்ணியம் வச்சுன்னா கொடுக்கலாம் கொடுக்குறாங்க உனக்கு ஆட்சின்னு சொல்லிட்டு. அப்போ கிளி கிட்ட போய் கேட்டாங்க. அந்த கிளி சொல்லிச்சா, ரைட், நான் என்ன சொல்றேன்னா சொல்லிச்சா, நான் வந்து அதனை சொல்லிச்சு, நானும் வந்து என்னுடைய முற்பிறவியில வந்து ஒரு பிராமணா இருந்தேன். நான் என்னுடைய முற்பிறவில ஒரு கிளி சொல்ல கிடைக்கும். நான் ஒரு முற்பிறவில பிராமணா இருந்தேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னா, எனக்கு வந்து பொறாமை, என்ன கருவம், எல்லா துர்க்குணமும் இருந்தது, எல்லா கெட்டகுணமும் எனக்கு பரிபூர்ணமா இருந்துச்சு. முக்கியமா என்ன பண்ணேன்னா, என்னுடைய குருவை நான் வந்து என்ன பண்ண கேலி பண்ணேன், என்னுடைய ஆசிரியரை நான் நிந்திச்ச கேலி பண்ணேன். என்ன ஆசிரியரை நிந்திச்சதுனால மீன்ஸ் நான் வந்து கேலி பண்ணி அவர் வந்து இது பண்ணாலே அவங்க இதை பண்ணாலே என்னாச்சுன்னா பீஜம் ஏற்பட்டது ஜென்மத்துக்கு வந்து. ரொம்ப அருமையான ஜென்மம், நல்லா படிச்சு நானு, நல்ல சாஸ்திர ஞானத்தோடு இருந்தேன் நானு. இருந்தாலும் கூட நானு என்னுடைய குருமார்களை இப்படி கேலி பண்ணி அவமாரியை பண்ணாலே எனக்கு வந்து இதால எனக்கு பாடத்தால் எனக்கு வந்து கிளிஜம் ஏற்பட்டிருக்கு. கிளிஜம் ஏற்பட்டுதான் என்னாச்சுன்னா, நான் பிறந்த மாத்திரத்திலேயே வந்து என்னுடைய பெற்றோர் கிளிகளை இழந்தேன். அம்மா அப்பா கிளிகளை இழந்தேன். சரிங்களா, எனக்கு வந்து இன்னும் பிறகப்பட முடியல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு யூகா வந்து விடலாம் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து இது பண்ணிட்டு கொண்டு போயிட்டு ஒரு பெண்கிட்ட ஒரு ரிஷி கிட்ட விட்டாங்க. ரிஷி கிட்ட நான் வளர்ந்தேன். ரிஷியுடைய ஆசிரமத்துல ஒரு நூல்ல அடைப்பட்டு நான் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருந்தானே அப்படி சொல்லுவாங்க. அந்த ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா, பிரதிதினமும் கூட பகவத்கீதையுடைய இந்த முதல் அத்தியாயத்தை சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவதா மாமகாகா பாண்டவாஸ்சைவ கிம குருவத சஞ்சயா அப்படி ஆரம்பிக்கிறாங்க. அந்த 47 ஸ்லோகத்தையும் தினமும் கூட அந்த ரிஷிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்ல சொல்ல கேட்ட எனக்கும் கூட அந்த ஸ்லோகம் ஈஸியா வந்துடுது. கிளி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை இல்லையா, கிளிக்கு கூட என்னாச்சு, எனக்கு அவங்க சொன்னது கேட்டேன், என்ன சொன்னாங்க தெரியாம இருக்கு, அவங்க சொன்னாங்க கேட்டேன், எனக்கும் அது வந்து எடுத்தேன். நானும் என்ன பண்ணேன், நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் சொல்ல ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ணேன்னா, யாரோ எனக்கு திருடிட்டு கொண்டு எனக்கு இந்த பெண்ணு கிட்ட விற்றாங்க. ரிஷி கிட்ட வந்து நான் அந்த பெண்ணு கிட்ட வந்தேன். நானும் அதை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தேன். நான் சொல்லிச்சேன். அப்போ புரிஞ்சுது அந்த பெண்ணுக்கு அந்த கிளி சொல்றது என்னன்னு தெரியல, ஆனாலும் கூட ஏதோ புண்ணியம் வந்தது. என்னன்னு தெரியாமலேயே அதை கேட்ட மாத்திரத்துக்கு பொம்பளைக்கு என்ன புண்ணியம் வந்தது. அந்த கிளியும் கூட பொருளஞ்சு சொல்லுது, பொருளஞ்சு விஷயங்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதை வச்சு அது சொல்லி சொல்ல ஆரம்பிச்சு. இந்த 3 பேரும், அந்த பிராமணன், அப்புறம் அந்த கிளி மற்றும் அந்த பெண், 3 பேரும் போய் தேனான ரிஷி கொடுத்து ரிஷி கிட்ட போய் பார்த்துட்டு, சுவாமி நீங்க உபதேசம் பண்ண சொல்லி கேட்டுட்டு கீதையுடைய முதல் தியாகத்தை கேட்டாங்க. பக்தியோட பொருளிடந்து கேட்டாங்க. கேட்டு அவங்க எல்லாரும் சத்கதிக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த தியாகம் முடியும். அது மாதிரி இந்த கதை ரொம்ப உண்மையான விஷயம் இருப்பாங்க. குருவே எக்காலத்திலையும் கூட நம்ம என்ன பண்றது, மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, எதை சொல்றது, அம்மா அப்பாவை குருவை நிந்திக்க கூடாது. நிந்திச்சோம்னா நமக்கு கண்டிப்பா ஈனா பிறவி நம்ம நிலை நிலை தடுவாய் சொல்ற மாதிரி நம்ம பிறவி நிலை வந்து ரொம்ப கீழே போயிடும். சரிங்களா, கண்டிப்பா இழிநிலைக்கு ஆளாகும். நம்ம 3 தத்துவம் இருக்கு. கீதையோட மகிமை புரிய வைக்கப்பட்ட கீதையுடைய அத்தியாயத்தை முதல் அத்தியாயத்தை பொருள் உணர்ந்து கிடையாது, வெறும் கேட்ட மாத்திரத்திலேயே கிளிக்கு ஆகட்டும் அந்த பெண்ணுக்கு ஆகட்டும் சிம்பிளா சொல்லலாம். திருதராஷ்டிர உவாச்சா, திருதராஷ்டிர உவாச்சா தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவதா மாமகாக பாண்டவாக சயேவ கிம் அகுர்வத சஞ்சயா. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். இது வந்து திருதராஷ்டிரனுடைய கேள்வியும் ஆரம்பிக்கிறது. திருதராஷ்டிரனுக்கு மகவல்ல கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, டிவி நிறைய வந்துருக்கு இல்லையா. திருதராஷ்டிரன் யாரு, கௌரவர்களுடைய தந்தை. எத்தனை பசங்க திருதராஷ்டிரனுக்கு, மொத்தம் 100 பிள்ளைங்க. 100 பிள்ளைங்க கரெக்டுங்களா. அவன் வந்து பிறவிக்குள்ள கரெக்டுங்களா, பிறவிக்குள்ள அதுவும் தெரியும். கௌரவர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, ரொம்ப கெட்டவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் என்ன பண்ணாங்க, சூழ்ச்சி பண்ணி பாண்டவர்களை வீழ்த்தினாங்க. கரெக்டுங்களா.
என்ன பண்ணாங்க? அது நிமித்தமா பாண்டவர்கள் வந்து 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அக்ஞாதவாசம் இருந்தாங்க. மொத்தம் 13 வருஷம் ராஜ்யத்தை விட்டு வெளியே இருந்தாங்க. அந்த ராஜ்யத்தை கொடுத்தது யாரு? சம்பாதிச்சதெல்லாம் யாரு? பாண்டவர்கள் தான் இல்லையா? அவங்க தான் பல பேரை போர் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சு கொண்டு வந்து கஜனாவை நிரப்பினவங்களே பாண்டவர்கள் தான். அதை மொத்தமும் யாரைய சேர்த்து பாண்டவர்கள் தான். இவங்க என்ஜாய் பண்ணிட்டு நம்மள திருதாஷ்டாகட்டும் பிள்ளைகள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சமயத்து என்ன பண்ணாங்க? நெக்ஸ்ட் சரிங்களா? இது தெரிஞ்ச கதை. அப்போ என்னாச்சு? அந்த 13 வருஷம் ராஜ்யத்துல வெளியில இருந்தாங்க. வெளியில இருந்தவரை என்னாச்சு? எத்தனை பேர் பேசி பார்த்தாங்க, அமைதி பேச்சு வந்து நடத்தி பார்த்தாங்க. அவங்க கௌரவர்கள் வந்து வசியவே இல்லை இல்லையா? ஒத்துக்கவே இல்லை, எதுக்கும் ஒத்துக்கவே இல்லை. ஸோ போர் நடந்து தவிர்க்க இயலாம போச்சு. யாரும் போய் பேசி பார்த்தாங்க. யாரு பேசினாலும் கூட கௌரவர்கள் வந்து துரியோதனன் முக்கியமா யார் பேச்சும் மதிக்க, யாரும் கேட்கவே இல்லை. ஸோ போர் வந்து தவிர்க்க இயலாம போனது. ஸோ போர் வந்து எல்லாம் ஏற்பாடாச்சு. அப்போ தினேஷ் என்ன பண்ணான்னா, இந்த போர் உண்டா தன் பிள்ளைகள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுதாங்க. உள்ளுட சொல்லிச்சு. எத்தனையோ வாட்டி கௌரவர்கள் வந்து அடிபட்டுருக்காங்க, பாண்டவர்கிட்ட பல முறை அடிபட்டுருக்காங்க. ஆனாலும் கூட இந்த போர் ஏற்பட்டுச்சுன்னா இந்த போர்ல என் பசங்க பிள்ளைங்க தப்பிக்க, உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தினேஷ்க்கு நல்லா சொல்லிச்சு. என்ன பண்ணா நேரா சரி சொன்னா, ஒரு ஊசி ஒண்ணு அளவு கூட என்னால இதுவே கொடுக்க முடியாது சொல்லிட்டு அத்தனை சுயல்ல வரையும், அத்தனை சுயல்ல வந்து என்ன பண்ணா அவன் கொடுக்க விசத்து பிடிக்கவே இல்லை. அப்போ போர்னாச்சு கண்டிப்பா ஏற்பட்டுச்சு. சரிங்களா? இப்படி பிள்ளைகள் மேல என்ன பண்ணாங்க? திருதராஷ்டிரன் வந்து என்ன பண்ணா இந்த அளவுக்கு சுயல், அவனும் சுயல்ல வரையும் பசங்க மேல என்ன பண்றா? பசங்களுடைய மேல அந்த பழி போட்டு அவன் தப்பிச்சுக்கிற மாதிரி எஸ்கேப் தான். உண்மையா அவனுக்கும் கூட என்ன இருக்கு? சந்தோஷமா இருக்காங்க. பசங்க வந்து என்ன பண்றாங்க? கெட்டது போயிட்டு இருக்காங்க. இவனும் அது உடந்தையதான் ஆச்சா, உடந்தையதான் நிறுவனம் இருக்கான். இப்படி போர் என்னாச்சு? முடிவாச்சு. அப்போ விதுரச கேட்டார், திருதராஷ்டிரா உனக்கு கண் பார்வை, உனக்கு பிறவிக்குள்ளன், நீ பிறவிக்குள்ளன், நீங்க பிறவிக்குடன் நான் உனக்கு வேணா கண் பார்வையை கொடுக்கிறேன், உனக்கு வேணா கண் பார்வையை கொடுக்கிறேன் நானு, நீ இந்த போரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேதவியாசர் சொல்றாரு. கண் பார்வை வாங்கிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருந்தாரு. ஆனா திருதராஷ்டிரனால தெம்பு இல்லை. கண்டிப்பா பிள்ளைகள் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை தெரிஞ்சவன், இத்தனை நாள் கண்ணில்லாதவன் இன்னைக்கு என் பசங்க சாகதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து கண் பார்வை வேணான்னு சொல்லிட்டான். அப்போ யார் கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கரெக்டா சூஸ் பண்ணி சஞ்சனை கொடுக்குறாங்க. சஞ்சய் யாரு? திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி. கரெக்டுங்களா? தேரோட்டி. கரெக்டுங்களா? விதுரனுக்கு கொடுத்துக்கலாம், விதுரனுக்கு கொடுக்கல. காந்தாரிக்கு என்ன பார்வை இருக்கு? இந்த பார்வையை கொடுத்துருக்கலாம். இது வந்து விசேஷ பார்வை கொடுத்துருக்கலாம். ஆனா கொடுக்கல. இதுனா திருதராஷ்டிரனுக்கு வந்து சஞ்சயன் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து யாருமே இல்லையா? சஞ்சய் அப்படி அப்பார நம்பிக்கை, அப்பார நம்பிக்கை. சரியா? ஸோ சஞ்சனுக்கு வந்து அந்த கண் பார்வையை கொடுத்தாங்க. கண் பார்வை இருக்கு அவனுக்கு. இப்போ திவ்ய பார்வைன்னு சொல்லுங்க, விசேஷ பார்வை. எங்க அந்த அவன் இருக்குது? எங்க? அஸ்தினாபுரத்துல. இது நடக்குது எங்க? போர் நடக்கிறது குருக்ஷேத்திரத்துல. அது கிட்டத்தட்ட இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 60 மைல் தூரம் இருக்கு. மினிமம் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 60 மைல் தூரம் இருக்கு. ஆனா இங்க உட்கார்ந்த மாதிரியே அந்த இடத்துல இருக்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியும், கேட்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். முக்கியமா என்ன சொல்றாங்க, மறைஞ்சியோ இதுவோ மனசுல நினைச்சாலும் சரி அந்த சஞ்சனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுக்குறாரு வேதவியாசர். யார் என்ன பண்றணும், மறைவா பண்ணாலும் சரி, நேரா பண்ணாலும் சரி, அது எல்லாமும் கூட சஞ்சனுக்கு கரெக்டா புரியும். இந்த போர் வந்து சாதாரண போர் கிடையாது. என்னென்ன விதவிதமான அஸ்திரத்தெல்லாம் வந்து செலுத்தினாங்க. அந்த அஸ்திரத்தை ஒரு அஸ்திர நேம் பேர் எல்லாம் இருக்கு, விசேஷம் இருக்கு. அது எல்லாம் கூட எனக்கு புரியும். சரியா? பிரம்மாஸ்திரம் விட்டாங்க, அதோட எஃபெக்ட் என்ன இருக்கும் அது எல்லாமே கூட எனக்கு தெரியும். இருக்கிறபடியே புரிஞ்சு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டியும் கூட கொடுத்தாரு. சரிங்களா? புரியுதுங்களா? கண் பார்வை மட்டும் கொடுக்கல, கேட்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சு அழகா கரெக்டா சொல்ல முடியும். புரிஞ்சா மட்டும் போறாது, புரிஞ்சுட்டு கரெக்டா கமெண்ட்ரி பண்ணும். சொல்றது பெரிய ஒரு திறன். அது அத்தனையும் கூட வேதவியாசர் கொடுத்திருக்காரு. அத்தனையும் கூட இந்த சஞ்சனுக்கு வேதவியாசர் வந்து வரமா கொடுத்திருக்காரு.
அந்த வரத்தோட பண்ணா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவனும் உட்கார்ந்தான். இதெல்லாம் கிடைச்சது. ஆனாலும் கூட துர்தர்ஷன் என்ன பண்ணல, மனசுல தைரியமே இல்லை. இத்தனை கிடைச்சியும் கூட அவன் வந்து முதல் 10 நாள் வந்து சஞ்சீன மூலியமா அந்த போர் பத்தி கேட்கவே இல்லை. அவன் பாட்டிக்கு அங்கே இருந்தான். சஞ்சீன் வந்து போர்க்களத்தில் இருந்தான். ஓகேங்களா, அரண்மனையில் இல்லை. இதுக்குன்னா சஞ்சீனுக்கு வந்து அவனுக்கு சொல்ல முடியும், துர்தர்ஷன் கேட்கக்கூடிய தெம்பு இல்லை. 10 நாள் கேட்கவே இல்லை. 10வது நாள் வந்து பீஷ்மர் வீழ்ந்தார் இல்லையா, அம்பு படிக்கல வீழ்ந்தார். அந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டு ராஜா கிட்ட சொல்லும்போது அப்போ வந்து டென்ஷன் ஆனாங்க. ஏன், எப்படி ஆச்சு, என் பசங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் புறமுதுக கட்டி ஓடிட்டாங்களா, அவங்களும் கோழைங்களா, என்ன இத்தனை கிருபாச்சாரியா இருக்கட்டும், இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் இருந்து கூட பீஷ்மரை காப்பாற்ற முடியலையான்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பரபரப்பாயிட்டான், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அப்போ சஞ்சயா, நீ எனக்கு முதல்ல இருந்தே சொல்லணும், முதல்ல இருந்தே பூர்த்தி எனக்கு வந்து விஷயத்த சொல்லு, போர் எப்படி ஆரம்பிச்சு, எப்படி அனுபவித்தாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கேட்கறான். அப்போ சஞ்சய் நான் சொல்ல ஆரம்பிக்கிறான். சரிங்களா, சஞ்சய் வந்து ஆக்சுவலாக தேரோட்டி, அவன் பெரிய பிரில்லியன்ட்லாம் கிடையாது. தேரோட்டிக்கு என்ன நாலேஜ் இருக்கும் அவ்வளோ நாலேஜ். ஆனால் கீதைங்கிறது பெரிய சாஸ்திர மையம். அது அவ்வளோ விஷயம் அதில் அடங்கியிருக்கு. எப்படி சின்ன கிருஷ்ணனுடைய வாயில ஒரு பிரம்மாண்டமே தெரிஞ்சு அம்மா யசோதா காமிக்கும் வரும். அது மாதிரி இது 700 ஸ்லோகம் தான் கீதைங்கிறது. ஆனா மொத்த பிரபஞ்சம் சாஸ்திர பிரபஞ்சம் அடங்கியிருக்கு. எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சா என்ன நாலேஜ் வருமோ அத்தனை நாலேஜ் வந்து கீதையை படிச்சால வரும். அத்தனை நாலேஜ் ஒரு எசன்ஸ் இருக்குன்னு சொன்ன இல்லையா, கீதையில மொத்தமும் இதில் அடக்கி வச்சிருக்காங்க. அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. அதை புரிஞ்சுக்கணும்னு சாதாரண விஷயம் கிடையாது. அது புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய ஒரு மகத்துவமான விஷயம். அது தேரோட்டிக்கு புரிஞ்சுதான். எப்படி வேதவியாசருடைய அனுகிரகத்தால புரிஞ்சுது, வேதவியாசர் புரிஞ்சுது. அவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல்ல துவேஷம் கேட்கிறான், எப்படி ஆச்சு சொல்லு, என்ன ஆச்சு, எப்படி அனுபவித்தாங்க, எப்படி ஆச்சு, பீஷ்மர் எப்படி விழுந்தார் எல்லாம் கேட்கிறார். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவகா மாமகாக பாண்டவாக செய்வ கிம் அக்குருவத சஞ்சயா கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல, தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்துல என்ன சமவேதா குளிமிருக்கக்கூடிய, எல்லாம் ஒண்ணு குளிமிருக்கக்கூடிய, எதுக்காக குளிமிருக்காங்க, யுத்சவகா போர் புரிய விரும்பி எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த களத்துல, போர்க்களத்துல மாமக்காக என்னை சார்ந்தவர்களும் பாண்டவர்களும் கிம் அகுர்வத்தா என்ன செஞ்சாங்க, ஏ சஞ்சயனே என்ன செஞ்சாங்க சொல்லு கேட்கிறான். அப்படி கேட்கிறான்னா, மாமக்காக பாண்டவாகன்னு கேட்கிறான். சொல்றான் மாமக்கான் வந்து என்னை சார்ந்தவர்களும் மற்றும் பாண்டவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பேசுறான். யாரு பாண்டவர்கள், யாரு ஆக்சுவலா அவனுடைய சொந்த தம்பியோட பசங்க தான். எப்படி அவனுக்கு துரியோதனை எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் இந்த பாண்டவர்களும் கூட. ஆனா சுயநலத்தால பிரிச்சு பேசிட்டு இருக்கான். என்னை சார்ந்தவர்களும் மற்றும் இந்த பாண்டவர்களும் கூட என்ன பண்ணாங்க சொல்லு. சரிங்களா, அவன் பிரிச்சு பேசக்கூடாது. நல்ல ஒரு தந்தையா என்ன பண்ணிருக்கான்னா, சரியா, மாமக்காக கௌரவாக சொல்லிருக்கான். என்னை சார்ந்தவர்களும் கௌரவர்கள் சொல்லிருக்கான். எதுக்குன்னா கௌரவர்கள் கெட்டவங்க. சூழ்ச்சி பண்ணது யாரு, கௌரவர்கள். யாரை சூழ்ச்சி பண்ணாங்க, பாண்டவர்களை சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து தோக்கடிச்சாங்க. சூழ்ச்சி பண்ணது எல்லாமே ஏமாத்தது ஃபுல்லா கௌரவர்கள். அவனோட பசங்க இதெல்லாம் தெரியும் உனக்கு. ஸோ அவனுக்கு பெருந்தன்மை இல்லை. என்ன பண்றான், என்னை சார்ந்தவர்களும் பாண்டு சொல்றான். சரியா, அப்படின்னு பொதுவா சொல்லிருக்கலாம். பாண்டவர்களும் கௌரவர்களும் என்ன பண்ணாங்க அப்படி கேட்டுக்கலாம். இதெல்லாம் பேசாம இப்படி பேசுங்க, மாமக்காக பாண்டவாக சுயந்தமா கேட்கிறான். சரி, என்ன கேட்கனா, இப்ப போர் நன்னு இருக்கு இல்லையா, இப்ப என்ன ஆயின்னு இருக்கு, இப்ப என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் அப்படி கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, கிம் அக்குருவத்தா என்ன செஞ்சாங்க கேட்கிறான். அதுலயும் கூட ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்ன சொன்ன இல்லையா, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரு தூதமிச்சா, சஞ்சனை தூதமிச்சா இல்லையா, என்ன தூதமிச்சா, என் பசங்க கெட்டவங்க தான், நீங்க நல்லவங்க தான், அதனால விட்டு கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னா இல்லையா. அன்னைக்கு மனசு வரல அவனுக்கு. சரியா, பூர்த்தி ராஜ்யத்துக்கு கொடுக்கறது மனசு வரல. பஞ்ச கிராமங்களை கேட்டாங்க, என் பசங்களுக்கு அதுக்கும் மனசு வரல. சரிங்களா, இன்னைக்கு போர்க்களத்துல பார்த்த பிறகு ஒருவேளை அந்த பஞ்ச பாண்டவர்கள் யாருக்கோ ஒருத்தனுக்காவது மனசு மாறி திரும்பி போகலையா, போர்க்களத்துல நிக்கிறாங்களா, அந்த உத்தேசத்தோட என்ன பண்ணாங்க, போகலையா, அந்த அப்படி கேட்கிறான். என்ன பண்ணாங்கன்னா, என்ன பண்றாங்க கேட்கணும். அப்படி கேட்காம என்ன பண்ணாங்க கேட்கிறான். இதுக்கு உத்தேசம் இப்படி ஒரு துரு உத்தேசம், கெட்ட உத்தேசம். அங்க போயிட்டு யாருக்காவது மனமாற்றம் ஏற்பட்டு
போர்க்களத்துல இருந்து பின் வாங்கலையா? அவன் நினைச்சா இல்லையா? நடந்தது. அர்ஜுன் நடக்குது. ஆக்சுவலா அர்ஜுன் அப்படின்னா நடக்குது, மனமாட்டம் ஏற்பட்டது. சரிங்களா? இப்போ இப்படி கேட்கிறான், தர்மக்ஷேத்ரே சொல்றான். தர்மக்ஷேத்திரம்னது தர்ம பூமி அர்த்தம். தர்ம அது பேரே அந்த குருக்ஷேத்திரத்துக்கு வந்து தர்ம பூமின்னு பேரு, தர்ம விளைஞ்ச பூமி அது. என்ன அந்த குருக்ஷேத்திரம் எங்க உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கா தெரியல, அந்த நார்த் இந்தியாவில் இருக்கு. ஓகேங்களா? அந்த குருக்ஷேத்திரத்துல போனா கிடையாது. அந்த போயிட்டு என்ன பண்ணோம்னா, அந்த காத்து இருக்குங்களே, அந்த போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியாது. அந்த 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 குருக்ஷேத்திரத்துடைய அந்த காத்து நம்ம மேல பட்டாலே போதுமா, எத்தனையோ பாவங்கள் போயிடுதான். அந்த அளவுக்கு மகத்துவமான அவ்வளோ மேன்மையான ஒரு க்ஷேத்திரம் அது. பெருமை இதில் சொல்றாங்க, கிரந்த சொல்றாங்க, சாஸ்திரம் சொல்றாங்க, தர்ம க்ஷேத்திரம், தர்ம விளைஞ்ச பூமி அது. அந்த குருக்ஷேத்திரம் அவ்வளோ பவித்திரமான ஒரு பிளேஸ். என்ன அந்த க்ஷேத்திரம் வந்து இந்த என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். சரிங்களா? தர்மக்ஷேத்திரம் அப்படி தெரியும், தர்ம பூமி. எது ஜெயிக்கும்? தர்மத்தை ஜெயிக்க போகுது, அதர்மம் தூக்க போகுது. ஸோ அவன் வாயிலேயே என்ன வருது, உள்ளுணர் சொல்லுது, இது தர்ம பூமி, தர்மம் தான் ஜெயிக்க போகுது, கண்டிப்பா பணம் ஜெயிக்க போகுது. தெரிஞ்சுக்கிறதால என்ன சொல்றேன், வெறும் குருக்ஷேத்திரே சொல்லாம தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சொல்றான். தர்ம பூமியான அந்த குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்குது? கோர்ட் போறாங்க இல்லையா, கோர்ட் என்னாச்சு சொல்றல, கோர்ட் என்னாச்சுங்க எனக்கு கேட்கறாங்க இல்லையா, அது மாதிரி அங்க என்னாச்சு, என்ன வாட் ஹேப்பன்ட் கேட்கறாங்க. அது மாதிரி தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சவகான்னு ஆரம்பிச்சிருக்கான். யாரு? தர்மத்துக்கு, தர்மத்தை பத்தி சிந்தனை பண்ணாத, தர்மத்தை பத்தி எந்த சிந்தனையும் பண்ணாத திருதராஷ்டிரனுக்கு அவன் வாயிலேயே என்ன இந்த முதல் சொல்லுறது, தர்மக்ஷேத்திர வார்த்தை வந்திருக்கு, அவனுக்கு உள்ள சொல்லுது. சரிங்களா? தர்மம் ஜெயிக்கும் போது சொல்லிட்டு மாமக்காக பாண்டவான்னு சொல்லியாச்சு. அப்போ சஞ்சயன் சொல்லனா என்ன சொல்றனா, திருஷ்டுவா தூ சொல்றீங்களா, சஞ்சய வாச்சா திருஷ்டுவா தூ பாண்டவா நீக்கம் வியூடம் துரியோதனஹ ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். அப்ப என்ன சொல்றேன்னா, சஞ்சய சொல்ல ஆரம்பிக்கிறான். ராஜா கேட்டப்போ என்ன சொல்றேன்னா, அந்த கௌரவ துரியோதன பண்ணா அந்த பாண்டவ சேனையை பார்த்த மாத்திரத்திலேயே, பாண்டவ சேனையை பார்த்த மாத்திரத்திலேயே திருஷ்டுவாத்து பாண்டவா நீக்கம் வியூடம். ராஜா துரியோதனன் என்ன பண்ணான்னா, நேரா இறங்கி தேர்தல் இறங்கி வந்து நேரா எங்க ஓடி போறான். யார்கிட்ட ஓடி போறான்? துரோணகிட்ட ஓடி போறான். துரோண ஓடி போயிட்டு பேசுறான், இந்த விஷயங்களை பேசுறான், இந்த வார்த்தையை பேசுறான் சொல்றான். சஞ்சய் என்ன பண்ண சொல்ற, இது மாதிரி பாண்டவ சேனையை பார்த்த மாத்திரத்திலேயே என்ன பண்ணா, துரியோதனன் என்ன பண்ணா, ரதத்துல இருந்து இறங்கிட்டு நேரா தன் குரு கிடையாது இவரு துரோணரை நோக்கி ஓடி போயிட்டு இந்த வார்த்தையை பேசுறா. என்ன பேசுறான்னா, பஷ்யைதாம் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய மகதீம் சமூம் வியூடாம் திருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா. என்ன சொல்றா, அவன் வந்து துரோகிட்ட போனான். போயிட்டு என்ன சொல்றா, பாருங்க அங்க பாருங்க சொல்றான், அங்க பாருங்க அப்படி சொல்ற. பஷ்யனா பாருங்க, யாரு பாக்குறீங்க, யாரு பாக்கணும்னா இவங்கள பாருங்க. யாரு பாக்குறேன்? பாண்டுபுத்திரன். பாண்டுபுத்திரன் ஆச்சாரியா இந்த அணிவகுக்கப்பட்டு இந்த பெரும் படையை பாருங்க. யார் யாரு அணிவகுக்கப்பட்டிருக்குது? திருப்பத புத்திரேன சொல்ற, திருப்பத புத்திரேன, திருப்பதனின் மைந்தனால். திருப்பதன் யார் தெரியுமா உங்களுக்கு? திருப்பதன் கதை லேசா சொல்றேன். திருப்பத புத்திரேன, திருப்பதனின் மைந்தனால் அணிவகுக்கப்பட்டுள்ள இந்த பெரும் படையை பாருங்க சொல்ற விஷயம். சரியா? அந்த இடத்துல பாண்டவசனுடைய தளபதி யாரு? பீஷ்மர். கௌரவருடைய தளபதி யாரு? திருஷ்டத்யும்னா. படிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருஷ்டத்யும்னா சொல்லுவாரு. பாண்டவசனுடைய தளபதி யாரு? பீஷ்மாச்சாரியார், பீஷ்மர். அங்க கௌரவருடைய சேனுடைய தளபதி யாரு? திருஷ்டத்யும்னா சொல்லுவாங்க. இந்த திருஷ்டத்யும்னா யார் வந்து எப்படி பரிவச்சிருக்க போறாங்க? அவனுக்கு பையனுக்கு துர்புத்தி வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டு அது மூலியமா அங்க போயிட்டு இங்க வந்துட்டு இப்படி எல்லாம் ஒரு பகைமையும் ஏற்பட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆளாக்கு சின்ன ஒரு பால் கெட்டவங்க மூலியமா எதுவுமே எடுத்துக்கூடாதுன்னு ஒரு கதை, நல்ல கதை. யாரு நல்லவங்க, யாரு நல்லபடி சம்பாதிச்சிருக்காங்க, அந்த பைசாவையோ அந்த பொருள் எடுத்துட்டோம்னா நமக்கு நிலைச்சு நிற்கும். கெட்டவங்களால் சம்பாதிக்கப்பட்ட பைசா நம்ம நிலைச்சு நிற்க மாற என்னாகும், துர்புத்தியா கொடுக்க சொல்லிட்டு நல்ல ஒரு கதை, நான் புரிஞ்சுக்க வேண்டிய கதை இது. இப்படியாச்சு. அப்போ திருப்பதனுக்கு என்னாச்சு? திருப்பதனுக்கு பகை ஏற்பட்டு வந்திருக்கா இல்லையா?
எல்லா வித்தியும் கற்றுக் கொடுத்தாரு, பல வருஷங்கள் கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்தா கேட்டாரு, எனக்கு நீங்களா குருதட்சணை கொடுக்கணும், குருதட்சணை கொடுக்க சொன்னேன். என்ன குருதட்சணை கொடுக்கணும் சுவாமின்னு கேட்கும்போது, சொல்ல கேளுங்க, துருபதனை கைது பண்ணி கொண்டு வந்து என் கால் கட்டணும்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நேரா போறாங்க, துருபதனை சிறைப்பிடிக்கிறாங்க, கொண்டு வந்து கால்களில் செலுத்தாங்க. அப்போ துருபதன் பயங்கர அவமானம் ஆயிடும். போ, நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன் போன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவனுக்கு பாதி ராஜ்யத்தை எடுத்துட்டாரு. பாதி ராஜ்யம் எடுத்துட்டு மீதி பாதி ராஜ்யத்தை உனக்கு கொடுத்து உயிர் பிச்சை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு. ஸோ பலவந்தமா அதை ஐடியாவே இல்லை அவருக்கு. ஆக்சுவலா இந்த ராஜ்யத்தை வாங்குறதுக்குமே ஐடியாவே இல்லை. சின்ன ஒரு பசுபாட்டுக்காக போனவர் இப்படி ஆச்சு, டோட்டலா பரிணமிச்சிச்சு எல்லாமே. இதான் துருபதனுக்கும் துரோணனுக்கும் ஏற்பட்ட சொந்த பகையை வந்து என்ன பண்றான்னு இப்போ இந்த துரியோதன் என்ன பண்றான், அதை நினைவுபடுத்துறான். துரோணரே பாருங்க, இந்த படையை பாருங்க, யார அனுபவிக்கப்பட்டிருக்கிறது, திருஷ்டத்யும்னால சொல்லாம துருபதனின் புத்திரனால். துருபதன் பண்ணா பகை ஏற்பட்டுச்சு, இந்த அவமானம் அவனுக்கு இப்ப அவமானம் ஏற்பட்டுச்சு. என்ன பண்ணான்னா, அவர் யாகத்தை வளர்த்தாங்க. யாகத்தை வளர்த்துட்டு உனக்கு ஒரு பையன் பிறக்கணும், அந்த பையன் வந்து எப்படி பிறகுன்னா துரோணரை கொல்லக்கூடிய பையனா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குரு உதிஷம் கெட்ட உதிஷம் அவன் யாகத்தை பண்ணான். சரியா, அதுல பிறந்தவன் யாகத்தை பிறந்தவன் திருஷ்டத்யும்னா. சரிங்களா, அந்த திருஷ்டத்யும்னும் என்ன பண்ணான்னா நேரா இங்கே வந்தான். இங்கே வந்தான், துரோணக்கிட்டே வந்தான். துரோணக்கிட்டே வந்துட்டு பாடத்தை படிச்சான். அவனையும் எடுத்துட்டாரான். தன்னை கொல்ல தான் பிறந்தவன் தெரியும், இருந்தாலும் கூட அவருக்கு வந்து கொஞ்சம் இது பெருமை ஜாஸ்தி. எனக்கு வந்து பெருமை சேர்க்கணும், ஒரு சரித்திரத்தை என் பேர் இடம் பெறணும், அந்த ஒரு மாதிரி ஒரு புத்தியா இருக்கு துரோணனுக்கு. சரியா, தன்னை கொல்லவன் தெரிஞ்சும் கூட நான் பாடம் கற்றுக் கொடுத்தேன்னா என்னுடைய பெருமை வந்து இந்த சரித்திரம் பேசும், அந்த மாதிரி ஒரு உத்தேசம் என்ன பண்ணான்னா அவனையும் சிஸ்டம் எடுத்துட்டு கல்வியை கற்றுக் கொடுத்தாரு. இதான் நடந்தது. ஓகேங்களா, இதுதான் பேக்ரவுண்ட், இதான் பின்புறம். இதுதான் என்ன பண்றது, துரியோதனன் என்ன பண்றான்னா, ஆச்சாரியா அப்படின்னு சொல்றான். பாண்டு புத்திரல்ல ஆச்சாரியரே, தன் ஆச்சாரியம் சொல்ல, அவனுக்கும் குரு தான், அவனுக்கும் குரு தான். அதனால குருன்னு சொல்லிக்க அவனுக்கு வந்து ஈகோ, அவனுக்கு குரு சொல்லிக்கவே இல்லை. பாண்டு புத்திரர்களின் ஆச்சாரியரே, ஆச்சாரியன குரு, குருவே. அந்த துருபதனின் மைந்தனால் மீன்ஸ் யாரு யாரு, திருஷ்டத்யும்னா. திருஷ்டத்யும்னா அனுபவிக்கப்பட்டிருக்கிற இந்த படையை பாரும் சொல்றான். இப்போ அந்த ரீசன் புரியுதுங்களா உங்களுக்கு? திருப்பத புத்திர எதுக்குன்னா, திருப்பத புத்திரனா சொல்றது மூலியமா துருபதனுக்கும் துரோணனுக்கும் இருக்கக்கூடிய அந்த சொந்த பகையை வந்து நினைவு ஊட்டானாகும். அவருக்குள்ள வெறி ஏற்படும். அப்போ நல்லா சண்டை போடுவாரு, அப்படி ஒரு உத்தேசம், அப்படி ஒரு தப்பான கல்பனை பண்றாங்க. அப்படி சொல்லியிருக்கான், திருபத புத்திரேன தவ சிஷ்யன தீமதா சிஷ்யன், உடைய புத்தி. அந்த சிஷ்யன் எப்படிப்பட்ட புத்தியா, அவன் சிஷ்யன் தான், திருஷ்டமான சிஷ்யன் தான். எப்படிப்பட்ட சிஷ்யன், புத்திமான், பயங்கர புத்திமானவன். அவன் புத்திமானுக்கிறதுனால்தான் உங்களை கொல்றதுக்காக பிறந்தவன் உங்ககிட்டயே வந்து பாடம் படிச்சான். வேற இருந்தா அலோவ் பண்ணிருப்பாங்களா, பக்கத்துல சேர்த்துருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, அலோவ் பண்ணீங்க. அலோவ் பண்ணிட்டு நீங்களும் எல்லாம் தெரிஞ்சு கூட அவனுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்தீங்க. யாரு புத்திமான், அவன் தான் புத்திமான். சரிங்களா, நீங்க என்ன அர்த்தம், வஞ்ச புகிச்சு போயிட்டு இருக்க அந்த இடத்துல. இன்டெரக்டா சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு புத்தி இல்லை, நீங்க உங்களுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லி புத்தி காமிச்சுட்டு இருக்கான். வேறுபட்ட துரியோதனன் என்ன சொல்றான், விஷயம் பேசி பார்த்தாங்க. யாரு பேசினாலும் கூட கௌரவர்கள் வந்து துரியோதனன் முக்கியமா யாரு பேச்சும் மதிக்க, யாரு பேச்சும் கேட்கவே இல்லை. ஸோ போர் வந்து தவிர்க்க இயலாம போனது. ஸோ போர் வந்து ஏற்பாடாச்சு. அப்போ என்ன பண்ணா, இந்த போர் உண்டா தன் பிள்ளைகள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தெரிஞ்சது உங்களோட சொல்லிச்சு. எத்தனையோ வாட்டி கௌரவர்கள் வந்து அடிபட்டுக்காங்க, பாண்டவர்கள் பல முறை அடிபட்டுக்காங்க. ஆனாலும் கூட இந்த போர் ஏற்பட்டுச்சுன்னா இந்த போர்ல என் பசங்க பிள்ளைங்க தப்பிக்க, உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு என்ன பண்ணா, நேரா சஞ்சய் அமிச்சான். இதெல்லாம் கேட்டுருக்கீங்க இல்லையா, சஞ்சயை அமிச்சான். அமிச்சுட்டு தான் பேசுறா தெரியுமா, இது மாதிரி யாரு பாருங்களே, யார் சொல்லுவாங்க, ஆசிரியர் சொல்லுவாங்க, மாணவன் சொல்லுவாங்க. பாரு தெரிஞ்சுக்கோங்கிற வார்த்தை யாரு சொன்னாச்சுன்னா ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. இவன் யாரு, துரியோதனன் யாரு, சிஷ்யன், மாணவன். அவன் குரு பார்த்துட்டு சொல்றான், அவன் பேச்சும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை. ஸோ அவன் கெட்டவன், அவன் கெட்ட சுபாவம் வந்து கெட்ட சுபாவம் இயற்கையிலேயே அவனுக்கு வந்து எல்லா கெட்ட சுபாவம். பஷ்யா பாருங்க வார்த்தை சொல்லவே கூடாது. குருவே சொல்லுங்க, நீங்க என்ன நீங்க சொல்ற நான் நடக்கிறேன், நான் என்ன செய்ய சொல்லுங்க. அப்படி கேட்டுதான் நல்ல பையன், நல்ல ஒரு மாணவன். இதுல பஷ்ய பாருங்க, தெரிஞ்சுக்குன்னு சொல்றான். நான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. சரியா, எதுக்கு இப்படி பரபரப்புன்னா, ஆக்சுவலா வந்து நினைச்சு பார்க்கலாம், இவங்க வந்து 13 வருஷம் வெளில இருந்தாங்க. யாரு, பாண்டவர் 13 வருஷம் வெளில இருந்தாங்க.
இவங்க கண்டிப்பா படையை திரட்டுவோம் நினைச்சே பார்க்கலாம், கனவு நினைச்சு பார்க்கலாம். ஆனா இவங்க வந்து பயங்கர படையை திரட்டிட்டாங்க. எத்தனை படைனா அதுக்கு கணக்கெல்லாம் இருக்கு. 7 அக்ஷௌகிணின்னு சொன்னாங்க. வராது 18 அக்ஷௌகிணி பேர் இதுல வந்து அந்த போருக்கு இருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 18 அக்ஷௌகிணினா எத்தனை வரல? 4 லட்சம் யானை, 11 லட்சம் குதிரை, 20 லட்சம் போர் வீரர்கள் இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதான் விஷயம், சரிங்களா? சோ இதான் என்ன பண்றாங்க, பெரும்படையை பாருங்க, இந்த பெரும் பேசிட்டு இருக்கான். இந்த வயதுல அவன் வந்து என்ன பேச தெரியாம பேசிட்டு இருக்கான், என்ன பேச தெரியாம பேச அவனுக்கு படை பேச தெரிஞ்சு கூட அந்த எதிர்ப்படையை வந்து பேசிட்டு இருக்கான், சரிங்களா? அப்போ என்ன பேசினா, என்ன பார்த்தாங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னு சொல்லி நம்ம அடுத்த காசு சொல்லணும், சரிங்களா? இதான் விஷயம் நடந்தது. அர்ஜுன விஷாத யோகம் சொல்லிட்டு பேரு. இது வந்து விஷாதனானது குழப்பம் சொல்லிட்டு பேரு. அர்ஜுனுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது இந்த அத்தியாயத்துல. அந்த குழப்பத்தை திருக்கிறதா கீதை. அதனால அர்ஜுன விஷாத யோகம் சொல்லிட்டு பேரு. முதல்ல கேள்வி கேட்கறது யாரு? திரேஷன் கேட்கிறா. இல்லை கேட்கிறா, அங்கே என்ன நடந்தது, என்ன நடந்தது கேட்கிறா. அதுக்கு சஞ்சய் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கான். இந்த சஞ்சய் என்ன பதில் சொன்னா, என்ன சொன்னா, துரியோதனன் வந்து குருவை பார்த்துட்டு இது மாதிரி அந்த படையை பாருன்னு சொல்லியிருக்கான். அந்த படையை பார்த்து அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்ரீ கிருஷ்ணா நமஸ்தே.